ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனை பேரில் மகாபலிபுரத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கூட்டவிருந்த பொதுக்குழு நாளை நடைபெறவிருந்த நிலையில் அதற்கு தடை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் முன்பாக வந்தது. இந்த வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய நன்மை கருதியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்றும் வழக்கில் இருதரப்பும் ஒரு சமரச தீர்வுக்கு வர வேண்டும் என்பது நீதிமன்றத்தில் ஒரு பணி என்பதால் நீதியரசர் இருவரையும் நேரில் அழைத்திருந்தார். அது சம்பந்தமாக இன்று மாலை 5:30 மணியளவில் மருத்துவர் ஐயாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நேரில் ஆஜராக முடியாததால் மருத்துவர் அன்புமணி மட்டும் நேரில் ஆஜரானார். இந்த வழக்கு சம்பந்தமாக நீதியரசர் மருத்துவர் அன்புமணியிடம் ஒரு மணி நேரமாக விவாதித்தார். பிறகு எந்த முடிவும் இன்னும் சொல்லவில்லை. அதற்காக காத்திருக்கின்றோம். மருத்துவர் ஐயா அவர்கள் நேரில் வர இயலவில்லை என்றாலும் கூட நீதிமன்றத்தை மதித்து அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நேரடியாக நீதிபதி முன்பு தோன்றி தனது தரப்பு விளக்கத்தை சொன்னார். அந்த விளக்கத்தில் மாநாடு நடைபெறும் வரை, மகளிர் சங்க மாநாடு நடைபெறும் வரை இந்த பொதுக்குழு என்பதை நடத்தக்கூடாது என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார்.